ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். நியூமராலஜி படி என்னென்ன பண்ணால் அந்த சனியோட பிடியிலிருந்து கொஞ்சம் விடுதலை ஆகலாம்? அதை வெறுக்கிற மாதிரி பேசுறது, அந்த மாதிரி திட்டுறது அப்படிலாம் நிறைய பேர் செய்வாங்க. அந்த தாக்கம் இவங்களை தாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த சனி பயிற்சி அன்னைக்கு அவங்கள வாழ்த்தணும், சனி பயிற்சி அன்னைக்கு அவங்கள புகழணும். சனிப்பயிற்சி நடக்கும் போகும்போது தான் என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிச்சு. நான் இதெல்லாம் செஞ்சேன். ஸோ வெளிநாட்டுக்கு ரொம்ப நாட்டுக்கு சுற்றினது அப்போ தான். அடுத்த லேயர் அடுத்த ஸ்டேஜுக்கு போனதே நான் அதில் தான். சொல்லிப்பாங்க, அவருக்கு சுக்கரதேசா தான் பெரிய ஆள், சுக்கரதேசையில் பெரிய ஆள் ஆனது வரலாறே இல்லை. சனி திசையில் தான் பெரிய ஆள் ஆனதே வரலாறு இல்லை. பேரும் வேலை செய்யும், அந்த டோர் நம்பரும் வேலை செய்யும். உதாரணத்துக்கு அந்த வீட்டில் டோர் நம்பர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் டோர் நம்பர் 20 அப்படின்னாக்கா அந்த 20ஆம் நம்பர் யார் யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த்தில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வேலை செய்யும், ஒர்க் அவுட் ஆகிடும். அதுக்கு ஆப்போசிட் நம்பர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, இப்போ நியூ பார்ன் பேபி அப்போ தானே பிறந்திருக்கு, அது எந்த வித இதுவும் அதுக்கு ஒன்றும் எஃபெக்ட்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண லைஃப் அது வாழலை. அது அப்போ ஈஸியாக நம்ம வந்துட்டு அதுக்கு வீதி கர்மம் அப்படிலாம் கிடையாது. அழகாக நம்ம அதுக்கு சரி பண்ணிடலாம். அந்த பேர் வைக்கும்போது அந்த பேரை வைக்கும் போகும்போது அந்த குழந்தையும் நல்லா லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் அவருக்கு தெரியாது. காலம்பரை நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்டு கொடுக்க போகிறாங்க. நைட்டு 10:30 மணிக்கு காலேஜ்லேருந்து ஃபோன் வருது, நீ தான் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன். இன்றைக்கி இவர் எதில் ரிசர்ச் பண்ணி பண்ணாரோ அதில் அந்த சிலபஸ் மாதிரி அது இன்றைக்கி இருக்குது அவர் காலேஜில். முன்னாடி தெரியுமா அவங்களுடைய மகனுமே இந்த ஒரு ஃபீல்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு? இந்த ஏஜில் நீ இதே ஃபீல்டு தான் வருவேன்னு சொன்னேன். அவர் சொன்ன பதில், நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோல்டு மெடலிஸ்ட், நான் இதுக்கு வரணுன்னாரு. சரிப்பா உனக்கு எது சௌரியமோ அதை பாருங்க. அதே ஃபீல்டுக்கு வந்துட்டார். குழந்தைக்கு பேர் வைக்கிறது கிராமத்தில் சொல்லுவாங்க, சேனை தொட்டு வைக்கிறது சொல்லுவாங்க. இந்த முதல்ல சேனை தொட்டு வைக்கிறவங்க அவங்களுடைய வைப்ரேஷன் அதுக்குள்ளே போயிடும். எல்லா நதியும் பெண் நதி தான் இருக்கும். ஒரு சில நதி மட்டும்தான் 1-2 தான் ஆண் நதி இருக்கும். அதில் ஒன்று வந்து பிரம்மபுத்திரம். இந்த பிரம்மபுத்திரம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே உதயம் அப்படிங்கிறது வரலாறு இருக்குது. ஆனால் எல்லாரும் சொல்கிறது வந்துட்டு எங்கன்னாக்கா, ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தனசேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இந்த சனி பயிற்சி, ஸோ அதை நினச்சி நிறைய பேர் வந்து கதிகலங்கி போயிருக்காங்க. ஏன்னா இந்த சனி பயிற்சி வந்து நிறைய பேருக்கு யோகத்தை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது. யோகம் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக போயிடுவாங்க. ஸோ அந்த பாதகம் இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க இந்த நியூமராலஜி படி என்னென்ன பண்ணால் அந்த சனியோட பிடியிலேருந்து கொஞ்சம் விடுதலை ஆகலாம், கொஞ்சம் கஷ்டத்தை குறைச்சிக்கலாம், என்ன பண்ணலாம்? இந்த சனி பயிற்சி இப்போதைக்கு வந்துட்டு கும்பம், இப்போ கும்பம்னாக்கா இப்போ பாத சனி அவங்களுக்கு கும்பத்திலேருந்து இப்போ வந்துட்டு மீனத்துக்கு போகுது. அப்போது இந்த காலகட்டத்தில் இவங்க நியூமராலஜி படி பேரை மாற்றிட்டாங்க, அப்போது சரியாயிருமா அப்படிங்கிற கேள்வி. இப்போ நான் சொல்கிறது வந்து எப்பயுமே சனி பயிற்சி, அந்த சனி சேட்டன் பீரியட் நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் நடக்கும்போது உண்மையிலே அதனுடைய சூட்சம் என்னன்னாக்கா, நீங்கள் அவரை வந்து ஆராதிக்கணும். அவரை அந்த மாதிரி காலகட்டத்துக்கு வந்துட்டு கோயிலுக்கு அதிகம் போன்னு சொல்கிறாங்க. இதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன, அந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் சொல்கிற விதம், சொல்கிற சூழ்நிலை, அதனுடைய உண்மையான தாற்பயம் என்னன்னாக்கா, இப்போ ஒரு வீட்டில் குழந்தை இருக்குது, குழந்தைய நீங்கள் அதிகமாக கொஞ்சம் தான் செய்வோம், கொஞ்சம் தான் அது அன்பு அதிகம் செலுத்தும். இது குவைட் நேச்சர், உலகம் ஃபுல்லாக தான். இந்த சேட்டன் பீரியடும் வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு அவர் குழந்தை மாரி ஆயிடுவார். நாம் அவரை கொஞ்சம் அன்பு அதிகமாக கொடுப்பார். இதே குழந்தைய நம்ம வந்துட்டு கொஞ்சம் அன்பை காட்டுறதுக்கு பதில் வெறுத்தன்னு வைங்க, அந்த குழந்தை நம்மக்கிட்ட வருமா? அதே தான் சேட்டன் பீரியட் போகும்போது அதை வெறுக்கிற மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரி திட்டுறது அப்படிலாம் நிறைய பேர் செய்வாங்க. அப்போ தான் அதனுடைய தாக்கத்தை, அந்த தாக்கம் இவங்களை தாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த சனி பயிற்சி அன்னைக்கு அவங்கள வாழ்த்தணும், சனி பயிற்சி அன்னைக்கு அவங்கள புகழணும், சனி பகவானை புகழணும். அவங்க வாரம் போகணும், முடிஞ்சால் டெய்லி போகலாம். அதான் இந்த அன்பு செலுத்துகிற மாதிரி தினமும் போகலாம், வாழ்த்தலாம். இப்போ தினமும் போகணும், வாரம் போகலாம். அவங்க ப்ரேயரில் அதிகமாக வைக்கலாம். அப்படி வைக்க என்ன ஆவாங்கன்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு தான் தூக்கி கொடுப்பாரு. அதனால் இது உண்மையை சொல்ல போனால் சனி பயிற்சி அன்றைக்கி தான் நான் என்னுடைய பீரியடே வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான் உண்மை. நான் அதை ப்ரூவ் பண்ணது. நான் சனி பயிற்சி நடக்கும் போகும்போது தான் என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிச்சு. நான் இதெல்லாம் செஞ்சேன். ஸோ வெளிநாட்டுக்கு ரொம்ப நாட்டுக்கு சுற்றினது அப்போ தான்.
என்னுடைய அடுத்த லேயர் அடுத்த ஸ்டேஜுக்கு போனதே நான் அதில் தான். அதனால் நீங்கள் இதுதான் செய்கிற வழிமுறை. அது எல்லாத்துக்கும் இதை எல்லோரும் பயந்துட்டு அது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நினைக்கிறீங்க. நான் இப்போ சொல்லியது ஈஸி. நீங்கள் அழகாக செய்யுங்க. அவரை மாதிரி கொடுப்பவரே கிடையாது. உண்மையை சொல்லணும், அந்த சேட்டன் பேரில் தான் அவர் கொடுத்துருக்குறாரு. அந்த சனி திசையில் தான் எல்லாருமே வந்துட்டு பெரிய லெவலில் வந்திருக்கிறது. இதுதான் உண்மையான ரகசியம். ஆனால் எல்லாருமே அந்த சனி பயிற்சி அப்படின்னாலே பயப்பட தானே செய்வாங்க. ஐயோ சனி பயிற்சி ஏற்படுது. இல்லை, அப்படி பயம் காமிச்சு வச்சுருக்குறாங்க. அப்படி பயத்தை காமிக்கிறதுனால இவங்களும் அதை வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பயத்தோடையே வந்துட்டு அந்த காலகட்டத்தில் தான் அதிகப்படியாக பேசுகிறது, வெறுக்கிறது, அப்படி கண்ணாப்படான்னு இவங்களே திட்டிக்கிறது. என்னென்னு இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் மாற்றிக்கிங்க, செஞ்சு பாருங்கள். லெவலே வேறு மாதிரி போயிடும். அவரை மாதிரி கொடுக்கப்படுறவர் யாருமே கிடையாது. உண்மையிலே அவர் தான் கொடுப்பார். சுக்கரதசையில் நீ வேறு எங்கேயோ போய்ட்டு ஒரு சுக்கரதசையை ஒரு ஆளும் வந்து சுக்கரதசையில் கோடீஸ்வரர் ஆனது வரலாறே கிடையாது. சுக்கர யோகம் வந்து சுக்கரதசை வந்தது சொல்லிப்பாங்க. அவருக்கு சுக்கரதசை தான் பெரிய ஆள், சுக்கரதசையில் பெரிய ஆள் ஆனது வரலாறே இல்லை. சனி திசையில் தான் பெரிய ஆள் ஆனதே வரலாறு இருக்குது. அது அவங்களுக்கே தெரியாமல் கூட நடக்கும். இவங்களாம் நினச்சிக்கிறது சனி திசையில் தான் நீங்கள் பெரிய ஆள் ஆக முடியும். ஆனால் அதுக்குண்டான சின்ன சின்னது இருக்கும். நான் முதல்ல அதுதான் அந்த குழந்தைய எப்படி கொஞ்சம் அது மாதிரியே அழகாக சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி செய்யுங்க. அந்த குழந்தை உங்கள்கிட்ட அன்பாகவே ஓடி வந்துடும். அன்பை செலுத்துங்க. அதிகப்படியே கோயிலுக்கு போங்க. அதிகப்படியே கோயிலுக்கு போகிறதுனுடைய வந்து அன்பை செலுத்துறதுக்கு சமம். அவரை திட்டாதீங்க. அவர் திட்டுறதுக்கு இல்லை. அந்த குழந்தைய திட்டினா என்ன செய்யும், உங்களை வெறுத்துடும். அது மாதிரி சனி பவனை திட்டினா உங்களை வெறுத்துடுவார். நீங்கள் தான் எனிமி மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் நண்பராகவே இருங்க. அவர் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு பாருங்கள், வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுருவார். உதாரணத்துக்கு நானே தான், நான் மட்டும்தான் பேசுகிறதுக்காக சொன்னேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் அவரை அப்படியே நீ தான் எனக்கு அப்படி இப்படிலாம் சொல்லுங்கள். உண்மையாகவே சொல்லுங்கள், ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நடக்கும். இனியிலேருந்து எல்லோரும் மாற்றிக்கிங்க, பயப்படாதீங்க. யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பயிற்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குழந்தை மாதிரி அவர் கொஞ்சனா கொட்டுன்னு கொட்டி கொடுப்பாரு. 100% கொடுப்பாரு கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் நிறைய வந்துச்சு. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பேர் இருக்குது தனித்தனியாக. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வைக்கிற பேர் வந்து நியூமராலஜி படி சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே அதால் பிரச்சனைகள் ஏற்படுமா, அந்த எஃபெக்ட் காட்டுமா? இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு பேர் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அந்த பேர் வந்துட்டு பேரும் வேலை செய்யும், அந்த டோர் நம்பரும் வேலை செய்யும். வெறும் பேருன்னே சொல்லி முடிக்க முடியாது. டோர் நம்பர் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த வீட்டில் டோர் நம்பர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் டோர் நம்பர் 20 அப்படின்னாக்கா அந்த 20ஆம் நம்பர் யார் யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த்தில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வேலை செய்யும், ஒர்க் அவுட் ஆகிடும். அதுக்கு ஆப்போசிட் நம்பர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒர்க் அவுட்டு ஆகாது, அவங்கள அந்த வீட்டில் இருக்கவே விடாது. இப்போ 20ஆம் நம்பர்னாக்கா அதே 2ஆம் தேதி 4, 5, 6, 7 இவங்களுக்கு எல்லாமே 8ஆம் தேதி வரைக்கும் அவங்க எல்லாமே அதுக்குள்ளே இருப்பாங்க, பிரச்சனை கொடுக்காது. 9ஆம் தேதி 18, 27ஆம் தேதிகளும் அந்த வீட்டிலே இருக்க விடாது. இருந்தாலும் பயங்கர பிரச்சனை கொடுக்கும். கொடுத்துட்டு வெளியே நகர்த்தி விட்டுருவோம் அவங்கள. அந்த இடத்த வீட்டிலே இருக்க விடாது. அதேமாதிரி பேர் கேட்குறீங்க, பேரும் நல்ல பேராக இருக்கணும் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டாக்கா ஓகே. அந்த பேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, ஏன்னா அது காமன், அது இண்டிவிஜுவல் கிடையாது. ஒரு பேர் கூட இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷனுக்கு வைக்கிற பேர் வேறு, ஒரு ஃபார்மு ஒரு காமனாக வைக்கிறது, ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு பிராண்ட் நேமு இப்படிலாம் வைக்கும்போது இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேர் வைக்கணும். பவர்ஃபுல்லாக பேர் வச்சுட்டாக்கா அது எல்லாத்துக்குமே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பேரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது பவர்ஃபுல்லாக இல்லாமல் பவர்லெஸ்ஸாக இருந்ததுனாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் கஷ்டப்படுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் யாரையுமே வந்து அதை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க விடாது. அதுவும் வேலை செய்யும், நம்பரும் செய்யும், பேரும் வேலை செய்யும். இல்லை இப்போ அந்த அதே அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கவங்க வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பேரால் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில் பேரை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா சரி பண்ணிக்கலாமா? அவ்வளோதான். அதுக்கு ஒரே சோர்ஸ் அவங்க சேவ் தானே பண்ணிக்கணும். அவங்கள சேஃப் சைடில் அவங்க எங்கெங்கே இருக்கோ அது நின்றுக்க வேண்டியதான். அவங்கள சேஃப்டி என்ன வேணும்னா அவங்க மாற்றிக்க வேண்டியதான். ஏன்னா பில்டிங்கு மாற்ற முடியாது. காரணம் கேட்டால் அந்த பில்டிங்கை அவர் சேல் பண்ணிட்டு போகும்போது இன்ன பேருன்னு சொல்லிவிட்டு அவர் மாற்றிட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். அந்த பேர் அவங்க புதுப்பிக்கலான்னா பெயிண்டிங் அடித்து புதுசாக வைக்கலாம், பேரை மாற்ற முடியாது. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது டாக்குமெண்ட்டில் அந்த பேர் இருக்கும், யாரும் மாற்ற முடியாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் மாற்றினா லோட்டஸ்ன்னு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் லோட்டஸ் தான். ஒரு 150 அப்பார்ட்மெண்ட்ஸில் 150 பேர் கூடியிருக்காங்கன்னா 150 பேருக்கு லோட்டஸ் தான். அது லோட்டஸை நீங்கள் மாற்றவே முடியாது. ஏன்னா டாக்குமெண்ட்டில் லோட்டஸ்ன்னு இருக்கும், அதற்கான நம்பரும் பேர் இருக்கும், அதனால் மாற்ற முடியாது. அந்த லோட்டஸை நல்ல பெயிண்டிங் அடித்து நல்லா புதுசாக புதுப்பிக்கலாம், மாற்ற முடியாது. இவங்க பேரை மாற்றிக்கலாம், இவங்க பேர் அவ்வளோதான். அதான் சொல்யூஷன். அவ்வளோதான் சொல்யூஷன். பிறந்த குழந்தைங்களுக்கு பேர் வைப்பாங்க இல்லையா,
அப்படி பேர் வைக்கிற பெற்றோர்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸோ இல்லை டிப்ஸோ கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாம், ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், அவங்க வெறும் பேர் வைக்கிறதுக்கு தான் வராங்க, பேர் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த டேட்டா அப்படி சொல்லும்போது அந்த டேட்டா பார்க்கும்போது இந்த டேட்டு சிசேரியனு, இந்த டேட்டு வந்துட்டு டெலிவரியிலே இவ்வளோ ப்ராப்ளத்தில் இருந்திருக்கும், இந்த தேதியிலே வந்துட்டு இன் ஃபியூச்சரில் அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரப்போதோ இந்த பேரெல்லாம் கரெக்டாக வச்சுட்டாக்கா அதெல்லாம் பைபாஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ நியூ பார்ன் பேபி அப்போ தானே பிறந்திருக்கு, அது எந்த வித இதுவும் அதுக்கு ஒன்றும் எஃபெக்ட்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண லைஃப் அது வாழலை அது. அப்போ ஈஸியாக நம்ம வந்துட்டு அதுக்கு வீதி கர்மம் அப்படிலாம் கிடையாது, அழகாக நம்ம அதை சரி பண்ணிடலாம். அது அந்த பேர் வைக்கும்போது அந்த பேரை வைக்கும் போகும்போது அந்த குழந்தையும் நல்லா சின்ன குழந்தையிலேருந்து வளரும்போது பெரிய லெவலில் வரும்போது நம்ம எழுதுகிறோம், இது ஐஏஎஸ்ன்னு எழுதுவோம், அது கரெக்டாக ஐஏஎஸ் படிச்சிடும். ஐபிஎஸ்ன்னு எழுதுவோம் ஐபிஎஸ், ஜட்ஜின்னு எழுதுவோம் ஜட்ஜி, இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர். இந்த குழந்தை வளர 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 குழந்தையும் நல்லா ஸ்மூத்தாக வளரும், பேரண்ட்ஸுங்களுக்கும் லைஃப்பில் ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு சில அந்த தேதியில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண முடியும். இப்போ ஒரு குழந்தைக்கு இது இன்ஜினியரிங் ஆகலாம் அப்படின்னாக்கா அது இன்ஜினியரிங் தான் ஆக முடியும். இந்த குழந்தைய வந்துட்டு இன்ஜினியரிங் ஆகிறத போயிட்டு நான் போய் டாக்டர் படிக்க வைக்கலான்னாக்கா அதெல்லாம் முடியாது. இன்ஜினியரிங்கில் பெஸ்ட்டு ஒன்றா இன்ஜினியரிங் ஆக்கலாம். இன்ஜினியரிங்கில் இப்போ உதாரணம் எப்படி எடுத்தேன், இப்போ என் சன்னு அவர் இதே ஃபீல்டில் தான் இருக்கிறார், வந்துட்டார். நான் சொன்னேன் நீ படிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் கோல்டு மெடலிஸ்ட் ஆகன்ட்டு. லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் அவருக்கு தெரியாது. காலம்பரை நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்டு கொடுக்க போகிறாங்க, நைட்டு 10:30 மணிக்கு காலேஜ்லேருந்து ஃபோன் வருது, நீ தான் கோல்டு மெடலிஸ்ட் அடிச்சிருக்கிறேன்னு. இன்றைக்கும் இவர் எதில் ரிசர்ச் பண்ணாரோ அதில் அந்த சிலபஸ் மாதிரி அது இன்றைக்கி இருக்குது அவர் காலேஜில். ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா அது நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட நியூமராலஜி பேர் வச்சவங்களுக்கு என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும். முன்னாடி தெரியுமா உங்களுடைய மகனுமே இந்த ஒரு ஃபீல்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு? இந்த ஏஜில் நீ வருவேன்னு சொன்னோம், இந்த ஏஜில் நீ இதே ஃபீல்டு தான் வருவேன்னு சொன்னேன். அவர் சொன்ன பதில், நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு நான் இதுக்கு வரணுன்னாரு. சரிப்பா உனக்கு எது சௌரியமோ அதை பாருன்ற அதே ஃபீல்டுக்கு வந்துட்டார். அது உலகத்துக்கே எல்லாத்துக்கும் இப்படி அப்படின்னு சொல்லும் போகும்போது நம்ம வீட்டுக்கு சொல்ல முடியாதா? அதெல்லாம் தெரியும் எனக்கு. என்ன நம்ம சொல்லும் போகும்போது அப்போ வேறு ஏஜ், நான் சொல்லும் போகும்போது ஒரு 8, 9, 10 வருஷம் அப்போ சொன்னேன். அதெல்லாம் கிடையாது. சரி பரவாயில்ல, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு தானாக வராங்க. இப்போ தான் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. எல்லோரும் வெளிநாட்டில் நான் இப்போ ஒரு 50 நாள் சுத்தம் இப்போ அவரை கூப்பிட்றாங்க. அன்றைக்கி இந்த மாதம் கிளம்புறாரு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறாரு. போயிட்டு வரட்டும், நம்ம இனிமேல் போக முடியாது, அவர் போய் சுற்றட்டும். அந்த பேர் வைக்கிறதே இந்த பேர் குழந்தை காதில் சொல்கிறதாகட்டும், ப்ரொசீஜர்லாம் இருக்கா இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம்? கண்டிப்பாக. குழந்தைக்கு பேர் வைக்கிறது கிராமத்தில் சொல்லுவாங்க, சேனை தொட்டு வைக்கிறது சொல்லுவாங்க. சேனைனா என்னன்னாக்கா, நான் அதை நல்லா சொல்லுவேன். சேனை அப்படின்னாக்கா நல்லா வாழ்ந்தவங்க, அதாவது நல்ல படிப்பில் பெரிய ஆள், இல்லை ஏதாவது ஒரு சாதனையில் புரிஞ்ச இப்படி யாருன்னா ஒருத்தரில் அவங்க தான் அந்த குழந்தைக்கு முதல்ல வாயில் இந்த ஸ்வீட் மாதிரி வைப்பாங்க, சக்கரை தண்ணி. அதுக்கு பேர் தான் சேனை. முதல் அது வாயில் ஸ்வீட்டு போகணும். அது ஸ்வீட்னாக்கா அதுக்காக போய்ட்டு பால்கோவை எடுத்து ஊட்டிடக்கூடாது, சக்கரை தண்ணி தான் விடணும் அதுக்கு. அதனால் சக்கரை தொட்டு அவங்க கையால் வைக்கணும். ஆனால் இதில் கூட நல்லா ஆத்மாத்மா உள்ளவங்கள தான் நீ வச்சிங்கனாக்கா அந்த குழந்தையினுடைய அது என்ன தேதியில் பிறந்து என்ன நம்பரில் இருந்தாலும் இந்த முதல்ல சேனை தொட்டு வைக்கிறவங்க அவங்களுடைய வைப்ரேஷன் அதுக்குள்ளே போயிடும், அதனுடைய தாக்கமும் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதுக்கு தான் நல்லா வாழ்ந்தவங்க, நல்லா அச்சீவ் பண்ணவங்க அவங்களுடைய சேனையை முதல்ல அந்த குழந்தைக்கு வாயில் வச்சுட்டு ஸ்வீட்டு சக்கரை சீனி தண்ணியை வச்சுட்டு அதை செய்யணும். எத்தனை பேர் செய்கிறாங்க தெரியல, அந்த காலத்தில் இருந்தது இப்போ யாரும் செய்கிறதில்ல, ஆனால் செய்யணும். இந்த காதில் குழந்தை பேர் சொல்கிறது அதுதான், அது பேர் சூட்டு விழா. இதில் முதல்ல பிறந்த அன்னைக்கு செய்கிறது, அடுத்து பேர் வைக்கிறாங்க நேம் செரமனின்ட்டு. பேரை வைக்கும் போகும்போது அப்போ அந்த பேரை முதல்ல நெல்லில் அது பேர் எழுதுறதுக்கு. அப்போ பேர் சூட்டு விழாவில் காதில் உங்களுக்கு இந்த பேர் வச்சுருக்கு, இந்த பேர் 3 முறை சொல்லுவாங்க. அது இன்னார் தான் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதுதான் ஒன்று, அதான் பெரியவங்க தான் எல்லாமே. அந்த ஒரு குழந்தைக்கு எல்லாமே பெரியவங்க தான். அந்த சேனை தொட்டு வச்சவங்களும் அது மாதிரி ஒரு பெரியவங்க. அப்போ அதை சொல்லும்போது 3 தடவை வைக்கணும். ஒரு முறை அந்த குழந்தைக்கு, ஒரு முறை அவங்க பெற்றோருக்கு, இன்னொரு முறை கடவுளுக்கு. அது 3 முறை சொல்கிறனுடைய அர்த்தம் 3 முறை அதுக்கு தான் சொல்கிறது. எப்படி நம்ம தாலி கட்டினா 3 முடிச்சு போடுறோம் இல்லையா, 3த்துக்கு 3 அர்த்தம் இருக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு 3 முறை காதில் சொல்லும் போகும்போது 3 இடத்துக்கு போகுது. நம்ம நேயர்களுக்காக இந்த வார ஆன்மீக தகவல். மேருமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. இந்த மலையினுடைய பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, பொதுவாக ஒரு மலை இருக்கும், எல்லா பக்கம் திசை இருக்கும். இந்த மேருமலைக்கு 4 பக்கம் திசை இருக்கும். 4 பக்கம் திசை இருக்கும். மலை எப்படி இருக்குது, 4 பக்கம் திசை இருந்ததுனாக்கா
அந்த அந்த மலை எந்த திசையை நோக்கி இருக்குது. இப்போ சூரியன் அப்படி அடிக்குது, அப்படி இருக்கும்போது கிழக்கு பக்கம் அந்த சூரியன் அடிக்கும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் வெண்மையாக அந்த இடத்துல மட்டும் அடிக்கும், ஒயிட்டாக இருக்கும். சூரியனோடு சேர்ந்து ஒயிட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். அதுவே வந்து மேற்கு பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கருப்பாக ஒன்று கலந்துருக்கும், சூரியன் மாதிரி திசை இருக்கும், அதுவும் சேர்ந்தா மாதிரி இருக்கும். தெற்கு பக்கம் இருக்குது, மஞ்சள் கலரில் சேர்ந்தா போலே இருக்கும், அந்த ஒளியோடு சேர்ந்து அது இருக்கும். வடக்கு பக்கம் இருக்குது, அதோடு சேர்ந்து வரும்போது சிவப்பு சேர்ந்து கலந்தா போலே மிக்சடாக இருக்கும். இந்த மேருமலைங்கிறது இதனுடைய விசேஷ தன்மை என்னன்னாக்கா, இந்த மலையோடு அது சேர்ந்து வரும்போது இதனுடைய இன்ஃபேக்ட் என்னன்னு கேட்டாக்கா, தண்ணி நீர் ஊற்று கங்கையில் போய் கலக்கும். இந்த கங்கையில் கலந்து அதிலிருந்து பிரியும். இது பிரியும் போகும்போது தான் இதனுடைய பவர், ஃபுல் பவர் வேலை செய்யும். பொதுவாக வந்துட்டு நதியிலே வந்துட்டு எல்லா நதியும் பெண் நதி தான் இருக்கும். ஒரு சில நதி மட்டும்தான் 1-2 தான் ஆண் நதி இருக்கும். அதில் ஒன்று வந்து பிரம்மபுத்திரா. இந்த பிரம்மபுத்திரா எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே உதயம் அப்படிங்கிறது வரலாறு இருக்குது. ஆனால் எல்லாரும் சொல்கிறது வந்துட்டு எங்கன்னாக்கா சிவனுடைய இங்கேருந்து தான் வருதும்பாங்க. அது சைனாவில் இருக்குது, அதுதான் திபெத்து, அதுதான் கைலாய் மலை, அங்கேருந்து தான் வருது. அது கைலாய் மலையில் தான் வருது. கைலாய் மலை எங்கே இருக்குன்னா திபெத் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி ஒரு தண்ணி. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, எங்கேருந்து வருது எப்படி வருதுலாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே ஆக்குப்பை சைனா பண்ணிக்கிறான். அதெல்லாம் அது இந்த வரலாறு. ஆனால் இந்த தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்து அரிஞ்சு குடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு ஸ்வீட்டே தண்ணி இருக்காது. அது இவர்கிட்ட சிவன்கிட்ட இருந்து வருது இல்லையா. அதனால் இந்த ஆன்மீக தகவல் வந்து இல்லை. இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு இந்த நதிகள்லாம் ஒவ்வொன்றும் வந்துட்டு இப்படி எங்கெங்கெல்லாம் கலக்குதோ அது இறை அருளோடு வர தண்ணி நீரூற்றோடு வரும்போது அதுக்கு வந்துட்டு சக்தியே தனி. அப்போது இந்த மேருமலைங்கிறது வேறு எதுவும் இல்லை, இமயமலையினுடைய ஒரு பகுதி தான். இது எந்த சுற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கைலாய் மலையை ஒட்டி தான் இருக்கும். பொதுவாக இமயமலை எங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டருக்கு கம்மி இல்லாமல் இருக்கும். அது இப்போ நிறைய கண்ட்ரியெல்லாம் கவர் ஆகும். அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பவர் இருக்கும் அதில். அதை நாம் எதை எப்படி செய்கிறோமோ அது அப்படி ஆயிரும். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தினா ஆன்மீகத்தை பயன்படுத்தினா ஆன்மீகத்தில் வரும், வேறு பயன்படுத்தினா அது வேறு வேலை செய்யாது. அது ஃபுல்லாக எலுமிச்சை மலை மாதிரி தான். அது எலுமிச்சை மலத்தை சாமிக்கும் பயன்படுத்தணும், மந்திரவாதியும் பயன்படுத்தலாம். நீ யார் பயன்படுத்தினா அது வேலை செய்யும். அது எதை செஞ்சாலும் அதீத பவர் கிடைக்கும். இந்த இமயமலையும் அப்படி தான். அந்த மேருமலை, இந்த மேருமலை அப்படியே சிவன் பெருமான் இருப்பினும் கைலை மலையோடு ஒட்டி இருக்கும். இந்த சக்தியெல்லாம் அதுக்குள்ளே வரும். இந்த தண்ணியினுடைய அமைப்பை அங்கேருந்து தான் அப்படியே ஊற்றுகள் அப்படியே ஊற்றி கங்கையில் வந்து உள்ளே வந்து கலக்குது. இந்த கங்கை தான் இந்த இவ்வளோ வருது. இந்த பிரம்மபுத்திராவும் சைனாலேருந்து வந்துட்டு நம்ம இந்தியாவிலும் 1% ஆக்சுவலி வந்து நியாயமே பார்த்தா நமக்கு தான் சேரணும். அது ஏதோ இந்த கணக்கான போயிடுச்சு. இதனுடைய பவர் அவ்வளோ பவர் இருக்கும். அதெல்லாம் ஒரு முறை அதனால தான் வந்துட்டு இப்போ இந்த கும்பமேளா கூட போயிட்டு வந்தாங்க இல்லையா. கும்பமேளான்றது என்னது, அது என்ன கடவுள் இதுவா, சிலையாக இருக்குது, சாமியாக இருக்குது, வெறும் நதி நீராடுறது தான். அது நதியில் போய் நீராடுறீங்க, அதுதான் விசேஷம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் இப்போ இந்த இது இவ்வளோ சொல்கிறேன். இந்த நீராடுறதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் அதில் போயிட்டு நம்ம ஒரு முறை நம்ம நீராடிட்டு வந்தாவே நம்மளுடைய அந்த கர்ம வினை இது எல்லாத்தையும் நம்மளை போக்கிடும். அதுக்கு தான் ஓடுறாங்க. அந்த மாதிரி நதியெல்லாம் வந்து நம்மக்கிட்ட நம்ம நாட்டில் இருக்கிறது அதுவே நாமெல்லாம் செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் கும்பமேளாக்கு என்ன ஓடுறாங்க. ஓடி போய் அப்படி முங்கி எந்திரிச்சிட்டாக்கவே அந்த நமக்குள்ள கர்மம் எல்லாம் போயிடும், அந்த பாவெல்லாம் தொலைஞ்சிரும்ன்ட்டு. அது ஒன்றும் மறுக்க முடியாத தொலைஞ்சிருமான்னு கேட்குறீங்க. இவங்க செய்கிற பாவத்தை பொறுத்து இருக்குது. என்னென்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன செஞ்சுருக்காங்க தெரியாது இல்லையா. அதாவது பூர்வீகத்தில் இது ஒன்று இருக்கா, ஜெனட்டிக் இருக்கா, பெற்றோர்ஸ் இருக்கா, இவ சுய இது இருக்கா, எதுவுமே போகாதுன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன பாவங்கள் போயிடும். கரெக்டாக சொல்லி சின்ன போகக்கூடியது என்ன இருக்கோ அதெல்லாம் கட்டாயம் போயிடும். என்ன ரொம்ப பூர்வீகத்தினுடைய இதெல்லாம் தாக்கம்லாம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு தெரியல. ஆனால் போகக்கூடியது சில பேருக்கு சில அப்ராணிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, யாரோ செஞ்ச இதுக்கு வந்து இந்த அப்ராணி மாட்டிகிட்டு இருப்பான், அவன் போய் முடிச்சிருந்தாக்கா அளவு ஸ்மூத்தாகிடுவான், ஒரு பிரச்சனை இல்லாமல். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த நதிகளுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. அப்படி முங்கி எதிர்ச்சாவே பவர் ஏறிடும். அதுதான் கும்பமேளா. அதனால தான் இந்த பிரம்மபுத்திரா நதி அதுதான், கங்கை நதி அதுதான். நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். Taste the Daily.